என்ன கேட்டா இல்ல நான் ஸ்பேஸ் இல்ல இதே மாதிரி 2023 ஹோஸ்ட் பண்ணிருப்போம். கோல்டன் பீரியட் ஏன் தெரியுமா? அந்த வருஷம் தான் வாரிசு, லியோ, சிஎஸ்கே கப் அடிச்சது, கூட வந்துட்டு நிறைய விஷயம். எனக்கு தோனி ரிட்டையர் ஆயிருக்க வேண்டிய வருஷம். ஆயிரம் தான் நிம்மதியா இருந்திருப்பாங்க. அந்த வருஷமே எனக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. கூட அப்ப அரசியல்லாம் கிடையாது, புரியுதா? சொத்து பத்து எல்லாத்துலயும் ஆமையா போட்டு அடி மெர்சதான் மென்டல் போட்டு மெர்ரி ஒரு ஏதான் ஃபன்னு ஏகப்பட்ட ஃபன்னு சாட்டிஸ்பாக்சன் ஃபுல்லா இருந்தது. ஆனா அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தா அரசியல் டச் எல்லாம் மூடிட்டு இருங்க, எல்லாம் இது பண்ணுங்க, கூட சிஎஸ்கே நாசமா போச்சு. திரும்ப இந்த வருஷத்தை பார்த்தா அதான் இது பண்ணுங்க, இது மாதிரி சிஎஸ்கே நாசமா போச்சு. அதான் கொஞ்சம் ஆறுதல் என்னன்னா, நம்ம படம் எப்பனாதான் போன வருஷம் கில்லி ரீரிலீஸ் நல்லா இருந்தது, கோட்டு நல்லா இருந்துச்சு. அதிசயமா என் பர்த்டே அன்னைக்கு புஷ்பா ரிலீஸ் ஆச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. ரொம்ப தான் பரவாயில்ல. கிளைமேக்ஸ் தவிர எனக்கு மீதி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும். கிளைமேக்ஸ்னா எண்டு எமோஷன் சீன் நல்லா இருந்தது. கடிக்கும் போது எனக்கு லைட்டா மான்ஸ்டர் புரியுதா ஜர்க்கு வந்தது. இதை நான் வெளியே சொன்னா என்ன போட்டு கடிப்பானுங்க, புரியுதா? அல்லு ஒருத்தர் கடியாதான். ஏன்னா படம் பார்த்துட்டு நான் வந்துட்டேன். பர்த்டே பாய் உக்காந்துக்கிறேன். எல்லாம் திபுதிபுன்னு வந்து கேக்குறானுங்க. அதான் திபுதிபுன்னு வந்து கேக்குறானுங்க படம் எப்படி இதுன்னு. நான் ஓப்பனா சொன்னேன், படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உண்மையிலேயே நான் அந்த படத்தை எப்ப வேணா மூட்டை கொடுப்பேன். ஆனா அந்த ஒரு சீன் தவிர. ஆனா அந்த ஒரு சீன் வந்துட்டு இல்ல, அது அது நிறைய பேருக்கு அது கொல்ட்டிக்காரனுக்கு மாசா இருக்கும். லாஜிக்கா பார்த்தா அது முடியாது. அதான் ஆனா சில பேருக்கு அது இதுவா இருக்கும். ஆனா எமோஷன்ஸ் நான் கடைசி எமோஷன்ஸ்னால அந்த படம் எனக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு. அவங்க அம்மா கிட்ட அழுது இதெல்லாம் ஓகே. ஆனா அந்த படத்தை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் எனக்கே கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. 2000 கோடிக்கு அந்த படம் ஒர்த்து கிடையாது, அதை நானே ஒத்துக்கிறேன். ஆனா 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 அவன் திறமையை பத்தியா கரெக்டா நேரா போனா வடக்கான் கிட்ட பிடிச்சான். வடக்கானுங்க நீ போ சாரு, என் சொத்தையே அடமான வச்சிடுறேன். அதான் அவனுங்க அப்படிதான் எத்தனை டைம் பாக்குறானுங்க. சத்தியமா நம்மளாம் லாக்கியே இல்லை. அவனுங்கெல்லாம் பூட்டி இருந்த தட்டை கூட ஓபன் பண்ணிட்டானுங்க. நீ இல்லடா அலெக்ஸ், அவதான் நான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன். இந்த மாதிரி நீ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பான் பராக் போட்டு துப்பிட்டு நீ வந்து ஒரு சிஎம்ஏ வந்து டிசைட் பண்ணி நீ ஊர்லயே பெரிய தாதா ஆற அப்படின்னா இந்த எந்த ஹீரோ இது நடிக்க மாட்டானுங்க. இவன் ஏதோ ஃபார்ச்சுனேட்டா கதை அமைஞ்சிருச்சு ஆனா நடிச்சுட்டான். இல்ல என்ன கேட்டா அது மைண்ட் செட் பண்ண புரியுது. அவன் புஷ்பா பார்ட் 1ல செட் பண்ணிட்டான். அது ஒரு சுச்சுவேஷன், அது என்ன எப்படின்னு தெரியல, மேஜிக் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா செகண்ட் பார்ட் உண்மையிலே இது ஹைலைட் என்னன்னா, இப்ப கேஜிஎஃப் 2 பார்த்த கதை எழுத நான் தெரியாதா மாட்டி இருக்க வேண்டியது. திரும்ப ரீஷூட் பண்ணாங்க, இதெல்லாம் நிறைய பேர் ரீஷூட் பண்ணாங்க. ஆமாமா, இது அதான் நானே சொல்லியிருக்கேன். அதான் இதுல அதான் ரீஷூட் இல்ல பண்ணி இதுல எடுத்தாங்க. ராஷ்மிகாலாம் இலவு கொட்ட வேண்டியது தெரியுமா? வாயில பஞ்சு வச்சு அனுப்ப வேண்டியது. அவெல்லாம் உசுரோட உக்காந்துக்கிறா இதுல. ஆனா இதுல எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த சிஎம் நல்லா இருந்துச்சு. அது கொஞ்சம் ஸ்மக்லர் இது அதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போனா அது ரைட். ஆனா இதுல அந்த இதான் நல்லா பரவாயில்ல, ஒரு சில ஃபிளா இருந்தாலும் படம் நல்லா கொண்டு போயிட்டான். எனக்கு புஷ்பாரம் போச்சு. அப்புறம் டெட்பூல் இந்த வருஷம் பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்தது. ஆனா தேவையில்லாம போன வருஷம் நிறைய படம் பார்த்தேன். எனக்கு ராயன் பார்த்தேன், அது ராயன் ஆஃப் பாயில். ஆனா ராயனாவது பரவாயில்லன்னு எனக்கு எப்ப ராயன் பரவாயில்லாச்சு. கங்குவாக்கு போயிட்டு மாட்டேங்கினேன். இன்னும் தெரிய மாட்டேன், கதை திறந்து விடனாதான் உனக்கு தான் திறந்து கூட விட மாட்டான். அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த இன்னொரு படம் இந்தியன் டூலாம் அது நான் மட்டும் மாட்டல, ஹரிஸ்புர பக்கத்துல அந்த ஆள் தூங்கிடுச்சு. நான் டாமி எய்ந்திரியன்னு தான் அப்ப இந்தியால இருந்தாரு. அதான் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது அதான் மொக்க படமா இருந்தா கூட ஃப்ரெண்டு இதான் நீங்க மொக்க படம் இருந்தா கூட ஃப்ரெண்டு கூட போனா ஃபன்னா இருக்கும். நான் கங்குவெல்லாம் தனியா மாட்டேங்கினேன். மான்ஸ்டர் சைட்ல பார்த்தா ஒருத்தன் தூங்கினான் தெரியுமா, இன்னொருத்தன் சைட்ல சீட்டே கிடையாது. இதுதான் பேனு பாக்குறேன், அப்பதான் கிளவி கத்தினுக்குது. அதான் ஒரே ஒரு காரணம் தான், எங்க கங்கான்னு கத்தினுக்குது உக்காந்துதான். ஐயோ இதெல்லாம் நேரம்னு சொல்லிட்டு அதான் நான்லாம் ஏஞ்சி வந்துட்டேன்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல, என்னால முடியலடா, இதுக்கு மேல நான் தேவையில்லடா எனக்கு இது. இப்படி ஒரு கதையை நான் இன்னொரு ஹாஃப் அன் அவர் ரெட்ரோ இன்னொரு ஹாஃப் பார்ட் ஹிட்டாவன் வேணாம்டா. ரெட்ரோ ஹிட்டாவன் சொல்றாங்க. நடக்கும் தெரியல. ரெட்ரோ ஹிட்டாவன் எப்படி தோணுது. எப்படி இருந்தது அலெக்ஸ்? ட்ரெய்லர் பாத்தியா? எப்படி இருக்கு? எனக்கு ட்ரைலர் அவ்வளோவா செட் ஆகல. செட் பார்ப்போம். ஆனா ஆகல. ஆனா இல்ல இன்சைட் ரிப்போர்ட்லாம் படம் நல்லா இருக்கு நிறைய பேர் சொல்றாங்க. பார்ப்போம். தெரியல. இல்ல ஆனா கார்த்திக் சுப்ராஜ் ம், கிட்ட ஒண்ணு மட்டும் என்ன தெரியுமா, ம், மேக்கிங் வைஸ் ஓகேவா இருக்கும்டா. அதை வந்து நீ வந்து இப்போ அதை ம். வந்து நீ பார்க்கலாம். அந்த படத்தை நீ உட்காந்து ஒரு 2.5 hour படம்னா தாராளமா பார்க்கலாம் அவன் படத்தை. ப்ரோ நல்ல மேக்கிங் படம் வைஸ் இருந்தா சொல்றேன். பாக்கலாம் ப்ரோ. ப்ரோ இனிமே இல்ல கண்டிப்பா. ப்ரோ ஒன்னு சொல்லிட்டா என்னைக்குமே வந்துட்டு இப்ப ஒரு படம் வந்துட்டு தியேட்டர்ல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இல்ல ஒரு ஹீரோ ஒரு நிமிஷம் யாரு இது? சாம்சனா இல்ல சாம்சங் தான். இல்ல ஒரு ஹீரோடைய பொட்டன்ஷியல் ஏத்த மாதிரி அது வந்துச்சுன்னா, இல்ல அட்லீஸ்ட் ஒரு இது வந்துச்சுன்னா அந்த படம் ஹிட்னு தான் அர்த்தம், புரியுதா? அதாவது ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அதுவே டவுன் ஆகும்போது தான் இப்ப ப்ரோ ஒரு இப்போ நிமிஷம் ஒரு இல்ல படம் நல்ல படம் தானே, நல்ல படம் இருந்தா நம்ம பார்க்க போறோம், இல்லன்னா அது இப்ப பார்க்கவே முடியாது இல்லையா? இல்ல ப்ரோ இப்ப ஒன்னு சொல்றேன். இப்போ ஒரு ஆடியன்ஸுக்கு
பிடிச்சோம் இல்ல கனெக்ட் ஆனாலே அது ஒரு நல்ல படம்ன்ற மாதிரி தான். ஏன் நல்ல படம்னா இப்போ நீ எடுத்துன்னு போய் என்ன மார்க் போட போறியா இல்ல இது பண்ணும் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. அவனுங்களுக்கு பிடிச்சிருக்கா அதோட அப்படி விட்டுணும் இல்ல அது. ப்ரோ, நான் அது சொல்ல வரல நானு. இப்போ ஒரு படத்தை பாக்குறவங்க எப்பவுமே படத்தை பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா போக போறான், இல்லைன்னா படம் நல்லா இருந்துச்சுன்னா விட்டுற போறான், அதானே அது. அதான் இல்ல இதுல இல்ல கமர்ஷியல் படத்துக்கு மட்டும் தான் இது. ஆனா கண்டென்ட் படத்துக்கும் நார்மல் சின்ன படத்துக்கும் வந்துட்டு இது வேலைக்கு ஆகாது. ஏன்னா இப்ப ஒரு ஹீரோ ஃபேன் பேஸ் ஒன்று இருக்குதுன்னா அந்த ஹீரோ ஃபேன் பேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். ஆனா அப்படி பண்ணா மட்டும் அந்த படம் வந்துட்டு பெருசா கிளிக் ஆகாது. நிறைய இது எக்ஸாம்பிள் இருக்குது. அதனால தான் வந்துட்டு அதனால தான் நம்பாலே பாத்தீங்கன்னா நீ கோட்ல எடுத்துப்போம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் எல்லா ஆடியன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி தான் ஒரு படம் எடுக்குவார். புரியுதா? அந்த மாதிரி தான் எடுக்கணும். எல்லா படமும் அப்படிதான் எடுக்கணும். எல்லாமே அப்படிதான் இருக்கணும். என்ன கேட்டா இல்ல லியோ மட்டும் தான் அவுட் ஆஃப் இதுல போன மாதிரி இருந்தது. அதாவது விஜய்ன்றது தூக்கி எறிஞ்சிட்டு பண்ணது லியோ மட்டும் தான். எனக்கு கேட்டேன் லியோ, அதுக்கப்புறம் பீஸ்ட் கூட சொல்லலாம் இது. ஏன்னா டோட்டல் அவுட் அதான் கெட்ட வார்த்தை, சென்ட்ரிக்கு ஃபேமிலிக்கு உண்டான கண்டென்ட்டே இருக்காது. அதான் இது படத்தோடைய கூரே வந்துட்டு இப்படிதான் இருக்கும். அலெக்ஸ், இப்போ எப்படி ஃபர்ஸ்ட் இந்த இந்த படத்துல இந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்றோம் அப்படிலாம் நான் ஃபர்ஸ்ட் எப்படி பாக்குறேன்னா, கெட்ட வார்த்தை யூஸ் பண்றது வந்து தப்பு ரைட்டுலாம் சொல்ல வரல. பட் ஆனா கேரக்டர் என்ன கேரக்டர்னு மேட்டர். ஒரு இல்ல கேரக்டர் இல்ல வந்து இந்த ஆனா ரோல் ஒரு என்ன ஒரு ப்ளே நிமிஷம் இல்ல பண்றோம். நானும் இதை பல டைம் சொல்லிட்டேன். ஆனா இது மெச்சூரிட்டி வர்றதுக்கு மினிமம் 50 வருஷம் ஆகும் தமிழ் சினிமாக்கு. இதெல்லாம் வராது, சக்கரை இதெல்லாம் வராது. ப்ரோ கேக்குதா ப்ரோ? ப்ரோ இப்போ நான் நான் பார்த்த மட்டும் இப்போ நான் பாக்குறது என்னோட மைண்ட் செட் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ நான் படம் பாக்குறது எப்படின்னா, எனக்கு ஒரு படம் பிடிச்சிருந்துச்சுன்னு நான் போய் பார்க்குவேன். எனக்கு ஒரு படம் ஓகே, இந்த படம் ஓகேவா, எனக்கு இந்த ட்ரைலரை பார்க்கும்போது ஓகே எனக்கு பார்க்கலாம்னு ஒரு தோணுது. நிமிஷம் இல்ல தமிழ் சினிமால எப்ப நம்ம பஞ்சாயத்து அதிகமா வரும். இப்ப ஜோதிகா கூட ஒண்ணு ஆரம்பத்துல சொன்னாங்க என்னன்னா, அதான் விமனுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ரோல் தர மாட்டாங்க, விமன் வந்துட்டு வெறும் ஐட்டம் சாங்க்கும் அதுக்கப்புறம் இவர் தான் கிளாமருக்கு தான் யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. தான் இந்த மாதிரி நிறைய திட்டினதெல்லாம் இருந்தது. கடைசியில பார்த்தா ரெட்ரோல வெறும் ஐட்டம் சாங் மட்டும் தான் அதான் ஸ்ட்ரேயெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. புரியுதா? அதான் ஐட்டம் சாங்ல வைக்க கூடாது, விமனுக்கு நல்ல ரோல் தரணும், கூட விமன்ஸோடைய பேரை டைட்டில் வைக்கணும். அதாவது என்னைக்குமே வந்துட்டு ஒரு குத்தம் சொல்ற ஒரு தப்பு சொல்றேன்னு எடுத்துப்போமே, நம்ம அதை பண்ணக்கூடாது. புரியுதா? இது எப்படின்னா அவங்க ஃபேமிலிலேயே அதை பண்றாங்க. இது வந்துட்டு தான் இல்ல எனக்கு சூர்யா தான் அது இல்ல இல்ல இப்போ இல்ல சூர்யா மேல எனக்கு காண்டம் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்றேன். அதான் இந்த மாதிரி வாய் விட்டு வாங்கி கட்டிக்கிறது தான் நிறைய இந்த மாதிரி சண்டையே வரும் பைத்தியம் மாதிரி. ஆமா இல்ல அவரு ஏஜுக்கு ஏத்த மாதிரி பேசணும்ல. எவன் வச்சிருக்கான், எவன் இது அது வந்து தப்பு. நீ வந்து யார் இல்ல வச்சிருக்காங்கன்னு பேசுறது ஒரு சிவகுமார் அது இல்ல. இப்ப சிவகுமார் சொல்றதே வச்சுப்போமே, இப்ப பொல்லாதவன்ல தனுஷ் வச்சது சரி, தனுஷ் கூட ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா ஒல்லியா இருப்பானு. விஷால்லாம் ஏன் இப்ப என்ன கணக்குடா? அதான் விஷாலு, ஆர்யா, விஷால் ஆதி. பரவாயில்ல. தில்லு படம் எப்போ வந்தது தெரியுமா? தில்லு 2000 இயர்லி 2K அப்போ, அப்பயும் முன்னாடியே நினைக்கிறேன். அதான் அப்பயும் வந்துட்டு விக்ரம் வச்சாப்புல. அதாவது இப்ப ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா? தமிழ் சினிமா வரலாறுல எவன் சிக்ஸ் பேக் வைக்கலையே அவன் தான் பேர் எல்லாம். ஏன்னா இது ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா ரஜினி சொல்ல தேவையில்ல, கமலும் சிக்ஸ் பேக் வச்சது கிடையாது, சொல்ல தேவையில்ல. ஆளவந்தான்ல கொஞ்சம் பல்கா இருக்கும், சிக்ஸ் பேக்லாம் கிடையாதுதான். ஆனா அந்த டைம்ல வந்து நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அந்த டைம்ல வந்து வர்ணமாயிரம் அந்த சூர்யா சிக்ஸ் பேக் தான் ப்ரோ பயங்கரமா இருந்துச்சு அது. ஆமா இல்ல ப்ரோ உண்மையிலே சிக்ஸ் பேக் நான் இல்ல இருக்கிறது நான் இல்ல இருக்கிறது ஃபேக்டா சொல்றேன் ப்ரோ. இல்ல ஒன்னு ஏன்னா சொல்றேன். அந்த டைம்ல இல்ல வந்து சிக்ஸ் அவன் பேக் தான் அந்த இல்ல ஒரு சிக்ஸ் பேக் வைக்கிறது கஷ்டம் தான் உண்மையிலேயே. ஆனா வச்சு அதை மெயின்டைன் பண்றதும் நல்ல விஷயம் தான். புரியுது? ஆர்கானிக்கா. இப்பெல்லாம் அப்படி இல்ல, ஸ்டெராய்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு பாலிவுட் எல்லாம் பாக்கணுமே எல்லாம் வச்சுக்கிறானுங்க. அதனால இது நார்மலைஸ் சரி ஆயிடுச்சு. இப்போ இப்ப நம்ம நான் கேட்கல ப்ரோ. உங்ககிட்ட அந்த இல்ல டைம்ல வந்து நான் நம்ம 90s கிட்ஸ் நம்ம அந்த டைம்ல வந்து அவன் வந்து சூர்யா வந்து இது மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஐயனுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி எல்லாம் எவ்வளவு இது பண்ணிட்டு வந்தோம். அந்த டைம்ல சூர்யா ஒருத்தா மட்டும்தான் சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப இது பண்ணியிருந்தாங்க தெரியுமா? இல்ல அதுக்கு நான் சொல்ல உண்மையிலே இல்ல ப்ரோ. இல்ல வந்திருக்கிறேன். அதான் ப்ரோ இல்ல. ஆனா சிக்ஸ் பேக் அப்போ நல்ல இதுதான். ஆனா அது ஓவர் ரேட்டட் ஆயிடுச்சு. இல்லடா அந்த டைம்ல ஞாபகம் இருக்குல்ல இல்ல நீங்க வாரணமாயிரம் டைம்ல ஞாபகம் இருந்தா சரி. சூர்யாக்கு வந்து சொல்லுங்க கமல் ப்ரோ. வந்து ஒரு ஒரு வே புரோட்டீன் வந்து புரோட்டீன் வந்து பிரசன்ட் பண்ற மாதிரி ஒரு போட்டோ நடுவில் லீக் ஆச்சு தெரியுமா? ஆமா நான் புரோட்டீன் போடுறேன். ஆமா அவர் வந்து இல்ல ப்ரோ, புரோட்டீன் அதெல்லாம் சத்தியமா தெரியாது ப்ரோ அந்த டைம்ல. அந்த டைம்ல வந்து கமல் வந்து சூர்யாவுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் லீக் ஆச்சு அப்படின்னு போட்டோலாம். நான் எனக்கு மைண்ட்ல என்ன தெரியுமா இருக்கு, எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நான் ஒரு ஜென்ரலுக்காக சொல்றேன். அப்பெல்லாம் நான் ஜிம் போயிருந்த டைம் இப்ப சொல்றேன். மச்சான் உனக்கு 1,00,000 ரூபா குத்தி நீ எந்த வேலையும் செய்து இது மட்டும் செய்யணும், நீ செய்ய மாட்டியா? செய்வல போடா அப்படி கம்முன்னுவான். ஃப்ரெண்ட் நான் சொல்லுவேன், பயங்கரமா இருக்கான்டா சூர்யானா. இல்ல காசு என்னைக்குமே கொடுத்து இப்ப இல்ல இப்ப என்ன கேட்டா உண்மையிலே ஒண்ணு சொல்றேன். இருக்கிறதுலே வந்துட்டு அதான்
இப்போ ஃபிட்னஸ் வந்துட்டு கரெக்டா மெயின்டைன் பண்றது அது விஜய் தான். அது யாராலையும் அது அது ஆமா அதான் ப்ரோ, அவாய்ட் அது பண்ண முடியாது. 100% ப்ரோ. ஆனா அது ஃபிட்னஸ் ஆனா ஃப்ரீக் ஆனா ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல. ஆனா ஆனா அந்த ஹார்ட் அது இருக்கிறதுல உடம்ப வருத்தி, அதாவது இருக்கிறதுல எப்ப பார்த்தாலும் உடம்ப வருத்தி உருக்கி, அதாவது அது இல்ல விக்ரம் ப்ரோ. இல்ல இல்ல அது ஒரு நிமிஷம் இல்ல, சாவு விளிம்பு வரையும் போயிட்டு வந்தானா அது விக்ரம் தான், எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா ஆமா. ஹாலிவுட் ஆக்டர் கிட்ட ப்ரோ கூட விக்ரம் கம்பேர் பண்ற போவார் ப்ரோ. அளவுக்கு ஒரு வந்துட்டு எண்ட் தான் ஆஃப் ஐ டேஸ் படத்து மட்டும் அவருக்கு வந்து டென்சிட்டி முக்கியம். அவர் வந்து போவார் ப்ரோ. அவரு இல்ல அது ப்ரோ வந்து தான். ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி போவார் அவரு. ஆனா நான் ஓகே, அவர் ஃபீல்டுக்கு ஏத்த மாதிரி போவாரு. இல்ல ப்ரோ இப்போ ஒரு அவர் நிமிஷம் வந்து சொல்லிக்கிறேன். இல்ல இல்ல இப்ப அந்த கால்ல வந்துட்டு அவருக்கு ஆபரேஷன், ஏன் அந்த தழும்பு இன்னும் இருக்குது. அந்த டைமுக்கு அப்புறம் கூட ஏன் அப்பத்துல இருந்து தில்னா சிக்ஸ் பேக் இது முதல்ல ஐயில பண்ண டெடிகேஷனு எவனுமே தான் பக்கத்துல இந்தியன் சினிமாலே ஒருத்தன் கூட பக்கத்துல நிக்க மாட்டான். அவ்வளவு கிலோ இறக்கி வெறும் எலும்பு மட்டும் தான் இருந்தது அந்த ஆளுகிட்ட, வெறும் தோல் எலும்பு மாதிரி. மஸ்கெல்லாம் அவ்வளவு லாஸ், மசில் அவ்வளவு லாஸ் ஆச்சு மசில். அதுக்கப்புறம் டக்குன்னு ஏத்தும் போது அது இன்னும் புரியுதா, ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் இருக்கிறதுல. அதான் ஆனா இதுல எனக்கு என்ன தெரியுமா, இப்ப இது எப்படி தெரியுமா, அதாவது செல்ஃப் மேடா வந்து விஜய் சேதுபதி எடுத்துப்போமே. ஆனா விஜய் சேதுபதி என்னைக்குமே வந்துட்டு நான் தனியா வந்து மயிறு மாதிரி சொல்ல மாட்டான். ஆனா அஜித் சொல்லிருப்பான், அதான் எனக்கு பிடிக்காது. புரியுதா? அதே மாதிரிதான் இங்க. சரி, இவ்வளவு உழைச்ச இவ்வளவு உடம்ப வருத்தனை என்னைக்குமே விக்ரம் வந்துட்டு நான் வருத்தனை நீ எல்லா ஸ்டேஜ்லயும் போய் பிச்சை எடுக்கலாம் இல்ல. அந்த ஆள் பாட்டுக்கு நிம்மதியா ஃபேன்ஸோட ஏதோ ஒரு 4-5 தான் பேசிட்டு புரியுதா? அமைதியா தான் இருப்பாங்க. ஏன் சத்தியம் படத்துல விஷால் வச்சான் சிக்ஸ் பேக், அவன் கத்தினான் தான். ப்ரோ ஏன் நான் ஒன்னு சொல்லிட்டா. இப்போ நான் இன்னும் கூட குட் பேட் அக்லி படம் பார்க்கல. இல்ல அது பார்க்கவும் தேவையில்ல, சம்மந்தம் சரி, எல்லாம் ஓகே பேசாதீங்க. ஓகே அதான் ஓகே அலெக்ஸ், அதான். ம். கண்ட்ரோல். ரொம்ப இல்ல இல்ல டிவியேஷன் ஆயிட்டோம் அதுல. இல்ல இல்ல இது அதான் இல்ல இது ஆர்டர் எப்படின்னா, அதான் அவன் படம் நல்லா இருந்தா தான் பாக்குறான். ஏதாவது அட்ராக்ஷன்ன்றது உடம்புல மட்டும் இல்ல, புரியுதா? இன்னொன்னு நம்ம ஹீரோயினே கிடையாது. முதல்ல ஹீரோயின் தான் உனக்கு ஒரு அட்ராக்ஷனுக்காக வந்துட்டு சில பேர் பாடி இது பார்ப்பாங்க. ஆனா இப்ப அப்படி பார்த்தா சாய் பல்லவிலாம் எப்படி வந்துக்குது, புரியுதா? ஆக்டிங்காகவே நெகட்டா வர்றதுதான் மேக்ஸிமம் ஹீரோயின்ல வந்துட்டு நிலைக்கும். இப்ப சாய் பல்லவிலாம் பார்த்தா அது குண்டானாலும் ஒல்லி ஆனாலும் அது ஆக்டிங் இருக்கிறனால அது என்னைக்குமே பொழிச்சுக்கும். ஆனா இந்த மாதிரி கிளாமர் காட்டுற ஹீரோயின்லாம் வந்துட்டு அது ஸ்டேபிளா நிக்கவே நிக்காது. இது மாதிரி தான். ஏன் சிம்ரனே இப்ப நடுவுல தான் வந்துட்டு துப்புது. இதுங்க எதுவுமே தெரியாம பெருமையா நினைச்சுக்கிறானுங்க போலதான். நான் வெள்ளையா இருக்கேன், நான் பாடி சூப்பரா இருக்கேன், இதெல்லாம் ஒரு மூணாவது இதுதான் தான். இது ஒண்ணு ப்ரோ தெரியல அதெல்லாம் எப்பயோ எங்களுக்கு. போயிடுச்சு ப்ரோ. அது அதான் அதெல்லாம் இப்பெல்லாம் ஒர்க்கே ஆகாது அது. இல்ல இல்ல இது என்னைக்குமே இல்ல, எல்லாமே கஷ்டம் தான், புரியுதா? இப்ப உடம்பு மெயின்டைன் பண்றது கஷ்டம், சிக்ஸ் பேக் ஆகுறது கஷ்டம் தான், புரியுது? எல்லாமே கஷ்டம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஏதாவது டேலண்ட்டை தான் பெருமையா சொல்லணும், புரியுதா? இப்பெல்லாம் See, டேலண்ட்டை பெருமையா சொன்னா கூட இதுவும் இல்ல. நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் முதல்ல இந்த சிக்ஸ் பேக்கு இந்த மாதிரி பாடி ஃபிட்னஸ் இப்போ நிறைய ம். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ்லாம் போடுவானுங்க பார்த்திருக்கியா? ம். இப்படி எக்ஸசைஸ் பண்ணு, அப்படி பண்ணு, 6 மாசத்துல கொண்டு வா, ஒரு ஒரு 3 மாசத்துல ரிசல்ட் ஸ்டெராய்டு வேற வந்துடும், இப்பெல்லாம். இதை யூஸ் பண்ணு, அதை யூஸ் பண்ணு, இந்த வே ப்ரோட்டீன் சாப்பிடு, இந்த கிரியேட்டின் ப்ரோ சாப்பிடு. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல ஒருத்தன் மென்டலி அவன் எப்படி இருக்கான் ஸ்டேபிள், அதுவே கஷ்டம். இப்ப இருக்கான் ஒருத்தன் ஒரு கண்டிஷன், ஒருத்தன் 12 ஹவர் ஒர்க் பண்றான், ப்ரோ முதல்ல லேபர் ஒரு லாவை நிமிஷம் தாண்டி இல்ல ஒர்க் ப்ரோ, பண்ணிட்டு இல்ல இல்ல இருக்கான் ஒரு 12 ஹவர். நிமிஷம். இல்ல ப்ரோ இல்லடா இப்ப அலெக்ஸ், ஒரு நிமிஷம். இல்ல இது இல்ல வந்து விடுங்க நான் இல்ல இல்ல பர்சனல் இது வேணாம். இல்ல நான் ஓப்பனாவே கேக்குறேன். இது சூர்யா எனக்கு இல்ல, எனக்கு சூர்யா மேல காண்டு இல்ல. சும்மா இது ஒரு டவுட் கேக்குறேன். சூர்யா இப்ப சக்சஸ்ஃபுல்லா ஆனாரா? இல்ல இல்ல ஆவல. ஏன்னா ஆயிருக்க வேண்டிய ஆள் தான், உண்மையிலேயே ஆயிருக்க வேண்டிய ஆள் தான். நல்ல ஒரு இல்ல ப்ரோ. நடிகர் நம்மளுக்கு எல்லாமே என்ன இருக்கு. தெரியுமா ப்ரோ? அதான் இல்ல ப்ரோ ப்ரோ இப்போ ஒரு நம்மளுக்கு வந்து நிமிஷம். இல்ல சூர்யா இல்ல சக்சஸ்ஃபுல். அதான் இல்ல ப்ரோ, சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, ஏன் அவளன்னு இவங்க யோசிச்சு பார்த்தாலே அதுல ஆன்சர் இருக்கும், புரியுதா? ஏன்னா முதல்ல ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும்ன்ற மைண்ட் செட் வந்தாலும் ஏன் பிரதீப் ரங்கநாத் எதுக்கு ஜெயிக்கிறான், புரியுதா? மான்ஸ்டர் எனக்கு ஆச்சரியமே அவன் தான். ஆடியன்ஸ் பல்ஸை கரெக்டா பிடிச்சி வச்சிருக்கான். எவன் ஒருத்தர் அட்லி எதுக்கு இன்னொன்னு அட்லி பிரதீப் ரங்கநாத் தான் எடுத்து பாறேன். அவன் பண்றது உனக்கு ஈஸி தெரியும். ஆனா அவன் அவன் அப்சர்வ் பண்றது எவனுமே அப்சர்வ் பண்ண மாட்டான். எவன் ஒருத்தன் அப்சர்வ் பண்ணி கரெக்டா மூவ் பண்றானோ அவன் தான் ஜெயிப்பான். இவனுங்களாம் என்ன தெரியுமா, நான் அதை தான்டா கஷ்டப்பட்டு சொல்ல தேர் வந்தேன். இழுத்தேன், அதான் இது இழுத்தேன்னு. இல்ல இல்ல, நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்ப எப்படின்னா, இப்ப பிரதீப் ரங்கநாதன்லாம் வந்து சிக்ஸ் பேக் வச்சுட்டு இல்ல பாடி ஃபிட்னஸ் வச்சுக்கிட்டுலாம் வரல. அவன் டே டு டே லைஃப்ல எலும்பு எல்லாருக்கும் மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி, அதான். டே டு டே லைஃப்ல எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு படம் நடிக்கிறான். அதுதான் கொண்டு இப்ப ஏன்னா இப்போ ஊசி மட்டும் பிடிக்காது. என்னோட வீட்ல இருக்க பெட் வந்து எப்படி தெரியுமா, நான் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா தான் நான் வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா நான் வீட்டு ஐயோ சேஃப்டிக்காக. இந்த ஆளு வீட்டுக்கெல்லாம் கூட்டா போகாதீங்க. ஏய் யாரு இல்லடா, யாரு ஏன் சொல்றேன்னா, நீ லேப் யாரு வந்து யாரு ரொம்ப பெட்டா வளர்ப்பாங்க. நீ என்ன யார் வந்து நீ வந்து தட யார் வந்து இப்படி கை காமிச்சா கூட அது பெட்டா வந்து வாலாட்டிட்டு போயிடும். ஆனா நான் அது மாதிரி பண்ணக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணேன், ஸோ ப்ராப்பரா வந்து யாராவது ஒரு பெர்சன் வந்தாங்கன்னா அது குலைக்கிறதும் அது பார்க் பண்றதும் அதெல்லாம் நான் பழகி வச்சிருந்தேன். பட் ஆனா இதுவரையும் யாரையும் கடிச்சது இல்ல. என் என்ன நாய் ஃப்ரெண்டோட தம்பி வந்து பாத்தீங்கன்னா இது வளர்க்குறான், என்ன பிட்புல் நாய் வளர்க்குறான்.
அவன் வந்து எங்க வீட்டுக்கு வந்து நாங்க வந்து ஃபேமிலி போட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிட்டோம் அவனை. ஸோ அந்த பையன் கேமரா எடுத்துட்டு வந்து போட்டோ எடுத்துட்டு இருந்தான். எங்கிருந்து வந்தானே தெரியடா, போய் அவனை கடிச்சான்டா. சதை 3 சென்டிமீட்டருக்கு இறங்கி அது வரை. ஆனா சொல்லுங்க ப்ரோ. ஒரு நிமிஷம் இல்ல, இதுல இந்த ஏய் மாதிரி கதை எல்லாம் கேட்கும் சொல்றீங்க போது நான் எனக்கு பேரை டாக் சொல்ல மென்டாலிட்டி மாட்டேன். வருது. லேப் ப்ரோ, என் வீட்டுல இருக்கிறது லேப் ப்ரோ. கடிச்சு சதைய பிச்சிட்டான். எனக்கு அது தெரியல. எனக்கு பார்த்தோன்னே ஷாக். வீடு ஃபுல்லா லாபாடா பிளட். கம்மி. நாங்க தூக்கிட்டு. இல்ல இதுல ஒரு நிமிஷம், ஆமாமா. விக்னேஷ் ப்ரோ டாக் லவர் தான். ஆனா இப்ப எல்லாருக்கிட்டையும் கேட்கிற விக்னேஷ் ப்ரோ உங்களே சேர்த்து தான். நிறைய நியூஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க. ரோட்ல இருக்கிற தெருநாய் கடிச்சு வந்துட்டு குழந்தை இதுவாயிருக்கும், ஏன் ஒரு பொண்ணெல்லாம் மாட்டின்னு ஆமா ஆமா சுத்த ரீசெண்டா முடியல கூட ஆயிருக்கும். அதான் நிறைய இது இல்ல, இதெல்லாம் உண்மையில டாக் லவரா உங்களுக்கு என்ன தெரியுது? ஏன்னா இது உண்மையிலே கேட்கணும், சில பேர்கிட்ட கேட்கணும்னு இருந்தேன். சரி, இப்ப ஏன்னா நான் உனக்கு ரெண்டு மைண்ட் செட் இருக்கும். ஓகேவா? நீ இந்த மாதிரி டாக பாத்தீங்கன்னா எல்லா டாகுமே அப்படித்தான் உனக்கு தோண வரும். ரோட்ல நீ எந்த டாக பார்த்தாலுமே. ஆமா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள், பயம் வருதுல்ல, அதான் பயம், பயம் வரும். வேதனை. டாக்ஸ் வந்து ஏன்னா டாக்ஸ் வந்து எப்படி தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு டாக் ஏதாவது பைட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டாக் வந்து எல்லாமே அக்ரெசிவா போய் அட்டாக் பண்ணுதுன்னா, அந்த அந்த நாய் வந்து இன்னொரு நாய் கூட அட்டாக் ஆகி அது லைக் வைரஸ் அட்டாக் ஆயிருக்கும். அது வந்து மென்டலி இப்படிதான் இருக்கும். அந்த டாக் யாரை பார்த்தாலும் கொலைக்கிறது, யாரை பார்த்தா கடிக்க வருது, இதெல்லாம் வந்து நேச்சரா பண்ண ஆரம்பிக்கும் இந்த டாக்ஸ். அதுவும் அவங்களுக்கு வந்து டாக்ஸ்க்கு வந்து எப்படி தெரியுமா? அவங்க ஆப்போசிட்ல இருக்க ப்ரே வந்து வீக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், ஈஸியா அட்டாக் பண்ணிடும். நீ வந்து ஸ்ட்ராங்கா இல்ல வீக்கா இருக்கன்னு டாக் வந்து ஈஸியா சென்ஸ் பண்ணிடும். நீ பண்ணிடுச்சுன்னா ஈஸியா அட்டாக் பண்ணிடும் அது. அதுல அந்த அந்த விஷயத்துல டாக்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரண்ட் ஹெட்டா இல்ல இருக்கும் தான் நினைக்கும். கடிச்சதுக்கு அப்புறம் தானே தெரியும் ஸ்ட்ராங்கா இருக்குமா வீக்கா இருக்குமான்னு. ப்ரோ அந்த பையன் நான் தான் சொல்றேன் ப்ரோ, இவன் இப்படி கடிச்சதே ஆச்சரியம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளவு பெரிய ஃபோர்ஸ் பைட் நான் பார்த்ததே இல்ல. அப்படி கடிச்சு 3 சென்டிமீட்டருக்கு இறங்கி சதை பிஞ்சிருச்சு அப்படியே. நாங்க கவர்மெண்ட் ஆக்சுவலா இங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் கூட்டு போனோம். சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி கேளு, நான் இங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் டிடி மட்டும் தான் என்னால போட முடியும், இந்த இன்ஜெக்ஷன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் தான் இருக்கும்ட்டு. நாங்க அங்க போயிட்டு சண்டை போடுறேன், உடனே எமர்ஜென்சி கொடுங்க. அப்புறம் அவங்க டாக்டர் பார்த்துட்டு ஷாக்கு. எனக்கு என்ன தெரியுமா, நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்னொருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறத பத்தி எனக்கு பயமாச்சுன்னா அதுதான். அவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க அலெக்ஸ், அவனுக்கு அந்த கடிச்ச இடத்துல அந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணி குத்தி குத்தி கிளீன் பண்றாங்கடா. அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான், நான் ஒரு மாதிரி ஆயிட்டான் சரி பக்கத்துல நின்னுட்டு. அலெக்ஸ், நேத்து உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணேன் உனக்கே தெரியாம. என்ன தெரியுமா, நீ அங்க வந்து நின்னல பார்க்கிங்ல, அங்கதான் அங்க ஒரு பாம்பு போச்சு. இல்ல நீ வர்றதுக்கு முன்னாடி அது உங்ககிட்ட சொல்லவே இல்ல 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 போய் தானே. டேய் ஏன்டா போய் சொல்றேன், அங்கடா மரத்து கிட்டடா பார்க்கிங். இல்ல இல்ல சத்தியமா இல்ல இல்ல, வீட்டுல பெட்ல இருக்கிற கூசுது போச்சு. இல்ல இத சொன்னா ஃபீல் பண்ணுவேன், அதனால தான் எனக்கு சொல்லல. பாம்பா? ஏதோ அங்க ஜீப் பக்கத்துல அங்க இருந்து வந்தோமே. அங்க இல்லடா, இது பார்க்கிங்டா. கடைசியா மோட்டர் ரூம் இருக்கு பத்தியா, அங்க லாங் அந்த எண்டு கிட்ட அங்க பாம்புன்னா சின்னதுடா. இந்த இதுல இல்ல இல்ல ப்ரோ, இல்ல இல்ல இல்ல, இப்போ ஊட்டி ட்ரிப் போடும்போதே நான் பல வாட்டி கேட்டாங்க தான். எனக்கு யானை கூட யானை கிட்ட மெதுவா கூட யானை உனக்கு ஓகேவா? இல்ல ப்ரோ, யானை கிட்ட கூட நான் மெதுவாங்கி சாவரடி. எனக்கு சில விஷயம் ரொம்ப பிடிக்காது, சின்ன வயசுல இருந்து பிடிக்காத ஒரு விஷயம்னா அது ஒண்ணு. சில இந்த கிரியேச்சர், இந்த நெளிற கிரியேச்சர், இன்செக்ட்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா மீன் வளர்ப்பேன். ப்ரோ மீன் நெளியறதுன்னா அது அழகா கருது நெளியுது. என்ன இது நெளியறதுன்னா மீனும் பாம்பு ஒண்ணா? அதான் இப்ப இல்ல இந்த கேட் வகை தான் வந்துட்டு புலின்னு சொல்லுவாங்க. புலியை தூக்கின்னு வந்து வீட்டுல வச்சுன்னு இருக்கீங்க, எல்லாம் டாக் தானே வளர்க்குறீங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆனா இல்ல, டாக் வளர்க்கறது தப்பு இல்ல, மத்தவனை கடிக்காம பாத்துக்கங்க, அவ்வளவுதான். அதுக்குலடா மனுஷங்கள்லயே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப இதுவா என்ன சொல்றது, கோவப்படுறவனுக்கு கணக்கு அபியூஸ் என்ன சொல்றது, என்ன நான் சரி ஓகே நான் இதுவா ஓப்பனா சொல்றதுக்கு இல்ல, என்ன சொல்றது, தப்பானவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா மனுஷங்கள்லயே. அதுக்காக ஒட்டுமொத்த மனுஷ இவங்களே நம்ம வெறுத்துறது இல்லல்ல. இல்ல இது ஒரு குட் क्वेश्चन. அதுக்குதான் நான் வந்து இந்த பீகிள் மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இந்த மாதிரி போய்க்கலாம், அப்புறமா தனி வீடு வரும்போது பெரிய நாய் வாங்கிக்கலாம் நான் முடிவு பண்ணி. ஏன்னா என்னால ஹேண்டில் பண்ண முடியும். நான் ராட்வீலர், நான் என் கசின் நான்லாம் வளர்த்துருக்கோம். ராட்வீலர் வளர்த்துருக்கேன், நான் லேப் வளர்த்துருக்கேன், கிரேட்டன்னு, அப்புறம் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு, அப்புறம் டாபர்மேன்லாம் நான் என் வயசுல நான் பார்த்து வளர்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. இப்ப இவங்க 2 பேருக்காக தான் நான் ரொம்ப சின்ன பெட்டாக போலாம் அப்படின்னு என் பிளான், வேற ஒன்றும் இல்லை.
இல்ல நமக்கு பெஸ்ட் பிரச்சனை ப்ரோ. நீங்க அது வளர்க்குறது ரொம்ப பெஸ்ட். நீங்க அந்த அதெல்லாம் வந்து டாய் பிரீட்ஸ். அதெல்லாம் நீங்க வந்து தாராளமா டாய் வளர்க்கலாம். இல்ல பிரீட் இல்ல ப்ரோ, இல்ல டாய் பிரீட் ஒரு எதுக்கு தெரியுமா நிமிஷம். இல்ல ப்ரோ, இல்ல டாய் பிரீட் சொல்லுங்க. வீட்டுல அடாப்ட் ஆகணும்ல ஃபர்ஸ்ட். இந்த நாயை வளர்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு மரணும்ல, அதுக்காக தான் நான் டாய் பிரீட் போறேன், எல்லாம் போக மாட்டேன் நான். இல்ல ப்ரோ, இல்ல 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 எனக்கும் இல்ல ப்ரோ, எனக்கும் இந்த ஆசை இருக்குது. ஆனா எனக்கு எப்படி ஆசைனா, கல்யாணம் ஆகிட்டு அப்புறம் தனியா இருக்கிற வீட்லயே, இல்ல அதுக்கப்புறம் புரியுதா, இல்ல எங்கனாவது நம்ம வீட்ல இருந்தாலும் சரி வளர்க்கலான்னு. ஏன்னா நாய் பாத்துக்கிறதுன்னு ஒரு ஆள் தேவை. ஏன்னா இப்ப நான் கூட்டின்னு வந்து ஏதாவது நாயை கொண்டு போய் இந்த வீட்டுல வச்சா எங்க வீட்டுல இருக்கிறவங்க ஏதாவது என்னதான் திட்டுவாங்க. உன்னை வளர்க்கறதே பெரிய விஷயம், இதுல நாயை வளர்க்கறதுன்னு புரியுதா. நாய் நம்மளால பாத்துக்க முடியாது. அலெக்ஸ் அதான் நான் இப்போ ஐயோ, அது அதான் இல்ல அதனால எக்ஸ்பென்சிவ்னு. நீ ஒரு டைலாக் இல்ல அதனாலதான் இல்ல ஃபிஷ் டேங்க் ஃபிஷ் இல்ல அலெக்ஸ், அலெக்ஸ், நீ இப்போ இதுக்கு ஒரு டைலாக் சொன்னல, என் ஒய்ஃப் இப்ப தெரியுமா, 2 பேர் சோறு போட்டு லைன் பார்க்க பெரிய விஷயம், இதுல அதை கூட்டு போட சொல்றியான்னு திட்டுறா என்ன. ஸ்டார்டிங் அப்படிதான் ப்ரோ சொல்லுவாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அவங்க தான் என்ன கனெக்டிவா தெரியுமா, இருப்பாங்க. இல்ல நீ பாட்டுக்கு போயிடுவ, யார் சோறு போடுறது, யார் பாத்துக்கிறது, அவன் ஸ்கூலுக்கு போயிடுவா, நீ வேலைக்கு போயிட்டு நைட்டு வருவா, அந்த அது யார் பாத்து, அது என்ன பண்ணும் எனக்கே தெரியாது, நீ பாட்டு விட்டு போறன்ற கத்துறா. அப்படிதான் இப்போ ஸ்டார்டிங்ல அப்படிதான் இருக்கும். போக போக வரங்க உங்களோட அவங்க தான் அட்டாச்மெண்டா இருப்பாங்க. என் வீட்டிலலாம் ஸ்டார்டிங் ஒத்துக்கவே இல்லை. ஓகேவா. அதுவும் இவன் வந்து பாத்தீங்கன்னா லேப்லேயே வந்து ஹியூஜ் சைஸா இருப்பான். எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் இதா இருப்பான், ஹியூஜா இருப்பான். எங்க வீட்டிலலாம் ஒத்துக்கவே மாட்டேன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. ஆனா என்னை விட அவங்க தான் அட்டாச்மெண்ட் ஆனாங்க. ஒரு வாட்டி உடம்பு சரியில்லை, நான் ஆஃபீஸ்ல இருந்தேன், கால் பண்ணி அழுகுறாங்க. நான் தான் ஏய் சாப்பிடல அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 நாள் கழிச்சு சரியாயிடும், இல்லைன்னா நம்ம நாளைக்கு டாக்டர் கிட்ட கூட்டு போகலான்னு. அவன் சாப்பிடலன்றதுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் வீட்டிலலாம். இவளையா இல்ல இல்ல எனக்கு க்ளோஸ் ஆன ஒரு பொண்ணு நாய் செத்து போச்சு. சத்தியமா சொல்றேன். அவங்க என்ன சொல்லக்கூடாது இந்த வார்த்தையை. வீட்டுல எவனா அண்ணன் தம்பி செத்தா கூட அப்படி அழுவுமான்னு தெரியல. இது உண்மையிலே அது நான் நான் பார்த்தேன். இப்போ மில்கி மிஸ்ட் ஓனர் பாத்தியா, அவர் பேரட் பறந்து போனதுக்கு வந்து அவரே போய் தேடி கண்டுபிடிச்சு பிடிச்சிட்டு வந்தது வீடியோ. பார்த்தேன். மில்கி மிஸ்ட் ஓனர் யாரு? யாரா? ஏய் நம்ம ஈரோடுக்காரரான் அவரு, நம்ம தமிழன் தான். ஆமா. அவர் வந்து அவரோட வீட்டுல வளர்க்குற பேரட், கிரே பேரட், அது ஆப்பிரிக்கன் கிரே, சூப்பரா இருக்கும். நான் அந்த பார்த்தேன் bro. பேரட் வந்து பறந்துருச்சு வீட்டுல இருந்து. ஸோ அந்த பேரட்டை காணோம்னு தேடி இவரே தேடி போய் அப்புறம் இவர் கையில வந்து அந்த பேரட் வந்து உட்காந்தது கண்டுபிடிச்சு. அதெல்லாம் பார்க்க நிகழ்ச்சியா இருந்தது. நான் அதுக்குதான் மான்சர், நான் என்ன நினைச்சுக்கிறேன், ஒரு பேரட் வாங்கலாம், இந்த மக்காவு மாதிரி வாங்கலாம், இது மாதிரி வாங்கலாம்னு சொன்னேன். என் ஒய்ஃபுக்கு பேரட்னாலே அலர்ஜி. நான்ல ஏய் ஒரே ஒரு பேரட் வாங்கிக்கலான்னு நானும் என் பையனும் பிளான் போட்டு வச்சுக்கிறேன். அதான் இந்த இது பிராட்வே போயிட்டு இந்த 3000 ரூபாய் ஆ சொல்றான், அதுதான் ப்ரோ, போய் இல்ல ஒரு குட்டி நீங்க வாங்கலாம்னு பிளான் வச்சுக்கிறேன். பிஞ்சஸ் டைப்ல ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து சின்னதா, மக்காவெல்லாம் வந்து ரொம்ப பெருசு, அது வந்து பிகினர்ஸ்க்கு செட் ஆகாத பட் அது நீங்க வந்து பிஞ்சஸ் மாதிரி ட்ரை பண்ணுங்க. அந்த பிஞ்சஸ் ட்ரை பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம். பெப்சஸ் பேர் வந்து கம்மி தான் ரேட், 1800 ரூபாய் 2000 ரூபான்றான் பேரு. ஆமா 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 அதுல ஆமா. வந்து பேர்ட்ஸ் வந்து ஜிஞ்சர் இல்ல கலர்ன்றான், இதுவே இல்ல டைகர் கலர்ன்றான். இல்ல இல்ல இந்த இதுவே வெள்ளக்காரனா இருந்தா சன்கோனியர்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதுவும் சூப்பர் இல்ல ரொம்ப. இதுவே வெள்ளக்காரனா இருந்தா அங்கோனியா கரெக்ட் கராச்சியில கரெக்ட் இருக்கிற பாத்துறேன் எலியை பாத்துறேன். தூக்கி போட்டு வளர்த்தனுப்பான். அலெக்ஸ், இங்க என் பாரு, நீ ஃப்ரெண்டுக்கு இன்னும் சொன்னா ஃப்ரெண்டு. சிரிப்பு. அலெக்ஸ் அலெக்ஸ் ஃபர்ஸ்ட் என் பையன் என்ன தெரியுமா சொன்னா, ஹாம்ஸ்டிங் வாங்கினா டாடின்னா, என் பொண்டாட்டில ஒன்றும் உண்ண மவன அப்படின்ட்டான். ஹாம்ஸ்டர் இல்ல வாங்கணும்னு நின்னுக்கிறான்டா ஒரு அவன். தடவை இல்ல உண்மையிலே சொல்றேன். நான் அட்ரஸோட சொல்றேன். இல்ல மான்ஸ்டர் அடையார் எல்பி ரோடு தெரியும்ல, அங்க வந்துட்டு இங்க கமலா ஸ்டோர்னு ஒன்று இருக்கும், முன்னாடி ஆப்போசிட்ல. அதான் இது வந்துட்டு அதுக்கு ஸ்ட்ரைட்டா பார்த்தா ஒரு அக்வாரியம் ஷாப் மாதிரி மீன் கடைனா அதான் நீ வஞ்சர் மீன் கடை இல்லை, அதான் இந்த கோல்டு ஃபிஷ், இது ஃபைட்டர், அதான் மாலி, அந்த மாதிரி தான் வளர்க்குற மீன் கடை. அதுதான் அதான் ஃபர்ஸ்ட் நீ அரவானெல்லாம் இருக்கும். அதான் ஏன் அட்ரஸோட ஏன் சொல்றேன்னா, அங்க வந்துட்டு ஆமை வளர்த்துருந்தாங்க. குட்டி குட்டியா ஆமை வந்துட்டு அழகழகா இருந்தது. நான் வந்துட்டு சின்ன வயசுலாம் இல்லை, 11th படிச்சிருந்தேன். அப்போ நான் பார்த்துன்னு நல்லா இருந்துச்சு எனக்கு ஆமை. ப்ரைஸ்லாம் கேட்டேன், கம்மி விலை தான் இருந்தது. எனக்கு கேட்டா 500லேயே தரலாம் சொன்னாங்க. புரியுதா, 500 கேலியோ இதுலேயே தரலாம் சொன்னாங்க. நான் அதுக்கும் வீட்டுல போய் கேட்கறேன்னு சொன்னேன், ஏன்னா நம்ப முடியாது. புரியுதா, வீட்டுல போய் சொல்றேன், அதான் அந்த மாதிரி மீன் வளர்க்குறல
இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல, ஒரு ஆமை தொட்டில தான் இருக்கிற தொட்டில எங்க பெரிய தொட்டி வச்சிருக்காதான், அதுலயே வந்து கொஞ்சம் செட்டப் பண்ணி எல்லாம் வச்சு வளர்க்கலாம், புரியுதா? வளர்க்கவான்னு கேட்டேன், தட்டு பறக்குது. சூப்பர் தான். ஏன்னா ஆமை பூந்த வீடு வழங்காதுன்னு திட்டுறாங்க. கூட வந்துட்டு யாராவது வீட்டுல ஆமை வளர்ப்பாங்களா? அதான் சரியான திட்டு. ஆனா சத்தியமா இது இல்ல, இது கலாய்க்கிறதுக்கு இல்ல. ஏன்னா ட்விட்டர்ல ஆமைனா என்னன்னு தெரியல இருக்கும். அதான் உண்மையில இதை கேட்டேன், ஆமை வளர்க்கணும்னு. அழகா இருந்துச்சு அது. ஆனா என்ன பண்றது, தான் அதே மாதிரி நான் கேட்டதுல வியர்டுனா இதுதான் வீட்டுல. அதே மாதிரி இன்னொன்னு எனக்கு இப்போ என்ன தெரியுமா இல்ல சோகமா இருக்கு. சுகர் கிளைடர்னு ஒண்ணு ஆனா வந்துருக்குல்ல இப்போ. இன்னும் இல்ல ஒரு நிமிஷம், இல்ல எங்க வீட்டுல இப்ப லவ் பேர்ட்ஸ் எங்க அம்மா வளர்க்குறாங்க. அதான் அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அதாவது அடிக்கடி கத்திட்டே இருக்கும். ஆரம்பத்துல நம்ம பார்க்கும்போது அழகா இருந்தது. இப்ப வந்துட்டு பார்த்தா அதான், நீ பாட்டை கத்து எவன் கண்டுக்க போறான்ற மாதிரி தான். நம்மளுக்கு மீனுக்கு தான் ஃபிஷ் டேங்க் தான் இன்னொன்னு நம்மளுக்கு வந்து பாக்குது. பேர்ட்ஸும் டாக்ஸும் இது ரெண்டுமே காமன். நான் இன்னொன்னு சொல்றேன் என்னன்னா, இல்ல பேர்ட்ஸ் அதுவும் டாக் நீ வந்துட்டு அது பாத்துக்கிறோம், புரியுதா? டாக் இல்ல ஏன்னா அது கையில பிடிக்கிறது. இது கூண்டுக்குள்ள இருக்கும், அது தொட்டிக்குள்ள இருக்கும், கவலை இல்லை, இல்ல புரியுதா? அந்த விஷயம் சொல்ல அலெக்ஸ். சொல்ல முடியாது. லவ் பேர்ட்ஸ் வந்து நீ வளர்க்குறேன்னா, நீ சில பேருக்கு அதை பக்கத்துல இருக்கவங்களுக்கு பிடிக்காம போகும். ஏன் நான் சொல்றேன்னா, லவ் பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் நாய்ஸியா இருக்கும். ஆமா ஆமா, நல்ல ஒரு தெரியாது. நாய்ஸி பேர்டு அது வந்து. ஆமா ஆமா. அது பயங்கர நாய்ஸியா இருக்கும். நான் என் ஃப்ரெண்டோட அபார்ட்மெண்ட்ல வளர்த்து பெரிய இஷ்யூ ஆக்கிட்டானுங்க. பால்கனியில நீ வச்சா வீட்டுக்குள்ள வைன்றான் பேர்டை. டேய் ஆமா ஆமா, அதை எப்படா வீட்டுக்குள்ள வைக்கிறது? எனக்கு தெரிஞ்ச இல்ல, ஒரு முஸ்லீம் ஒரு தெரியும் ஃப்ரெண்டு வீட்டுல, அவங்க வெளியே தான் வச்சிருப்பாங்க. அங்கேயே நிறைய சண்டைலாம் நடக்காதான், இந்த மாதிரி வெளியே வைக்காதீங்க இது நாய்ஸ் நாய்ஸ். வருதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கவங்கலாம் சண்டைக்கு வருவானுங்க. இல்ல இந்த லவ் எங்களுக்கு பேர்ட்ஸ் வீட்டு உள்ளதான், வீட்டுல தான் இருக்கும். வீட்டுல வளர்க்கணும். ஹால்ல வந்துட்டு அதான் இந்த லவ் பேர்ட்ஸ் இது வச்சிருப்பாங்க. அதனால அது எங்க வீட்டுல தான், எங்க அம்மாவுக்கு பிடிக்காத வச்சிருந்தாங்க. நம்மளுக்கு எல்லாம் ஃபிஷ் தான். ஏன்னா தெரியல, அது எனக்கு மீன் சின்ன வயசுல இருந்து வளர்க்க பிடிக்காது. ஏதாவது செத்தா கூட திரும்ப வாங்கிட்டு விட்டு அதே மாதிரி வளர்த்துருவேன். அதே மாதிரி மான்ஸ்டர் சுகர் கிளைடர்னு ஒண்ணு வந்திருக்கு, அது வாங்கலான்றான். அது வந்து ஆனா bro, அதெல்லாம் ஆனா வந்து ஒரு நிமிஷம் இல்ல exotic ஆனா species bro அது. மான்ஸ்டர் இல்ல இந்த காலத்துல இல்ல. மீன் வளர்க்கறது நம்பது அப்படின்னு பார்த்தா இப்பெல்லாம் மான்ஸ்டர் ஃபிஷ்னே இறங்கிட்டானுங்க. அது என்னன்னா எல்லாம் Alligator ஆலிகேட்டர் type. இதுவே தான். Alligator அதான் fish. கேட் ஃபிஷ் இதெல்லாம். ஏன்டா குளத்துல இருக்கிற மீன், அதாவது ஆத்துல இருக்கிற மீன்லாம் தினத்துக்கு தொட்டில விட்டா எப்படா இது என்னதான் அந்த மாதிரி தான் இருந்தது இவனுங்க பண்றது. அதுவும் டக்குன்னு வந்துடும் அதெல்லாம். அன்னைக்கு குளத்தூர்ல போய் பாக்குறேன்டா, அரோனா வந்து ரேட் சொல்லி நான் பாத்திருக்கேன். ஓகேவா? அரோனா எப்பயுமே 1 lakh வானுங்க, 60,000 50,000 வாங்க. ஒயிட் அரோனாலாம், சில்வர் அரோனாலாம், அதான் சில்வர் சின்னதே அரோனா அதான் 40,000லாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றான்ட்டு, அவங்க கடைக்கு வந்து வெளியில வந்து வைக்கிறதுக்கு அரோனா வாங்கலாம் தான் பிளான் அவங்க ஆஃபீஸ்ல வெளில. அப்ப போய் கேட்கும்போது 40,000 50,000 தான் சொன்னான். பக்கத்துல ஆலிகேட்டர் ஃபிஷ் வச்சிருந்தான்டா. அத பாத்துட்டு இவன் மச்சான் இது வேற மாதிரி இருக்கு, இதை வாங்கலாம். அப்ப இது ரேட்டு கேட்டா ப்ரோ அது 3,000 தானா. டேய் அவனுக்கு ஷாக்கு, இது என்ன இவ்வளவு ரேட்டு, இது என்ன இது ரேட்டு. ஆனா சின்னதா இருக்கும். அதான் இவனுக்கு சொல்ற 3,000 ரொம்ப சின்னதா இருக்கும். அப்ப நான் சொல்றது நான் 4 years 5 years பேக். அப்பதான் வந்து நம்ம ஊருக்கு சென்னைக்கு வந்து இந்த அலிகேட்டர் ஃபிஷ் எல்லாம் வந்து அப்பதான் வருது, அதான் புதுசா வருது எல்லாரும். டிஸ்கவரி அனிமல் பிளான்ட்லாம் இல்ல அங்கிள், ஒரு நிமிஷம். டிஸ்கவரி அனிமல் பிளான்ட்லாம் பாருங்களேன், அந்த அலிகேட்டர்லாம் அதெல்லாம் மனுஷனை கடிக்கிறது, முதலே கடிக்கும் தெரியுமா? அதை எத்தனை தொட்டில விடுறன்னு தெரியுமா? அது வளர்ந்த பிறகு நடக்கிற கூத்து தான் இங்க பெருசு. நீ இந்த அலிகேட்டர் ஃபிஷ்ஷே வள, ஓகேவா? நான் அதுக்கு சுடுகாட்டுக்கு போனோம். நீ ஒரு நாள் ஃபீட் போடலனா இல்ல அலிகேட்டர் சொல்றது இந்த முதல்ல மாதிரி மீன் மாதிரி இருக்கும், அதுதானே சொல்றேன்? அதே மாதிரி இல்ல. இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு வந்திருக்குல்ல, இந்த என்னது இந்த ஃபிஷ் வந்து 12 கால்ல நடக்கிற மாதிரி ஒரு மீன் ஒண்ணு இருந்தது. என்னது 12? ஏன் ஐயோ நான் சொல்றேன், அது வந்து பல்லி மாதிரி இருக்கும். அது பேர் மறந்துட்டேன் நானு. பல்லி மாதிரி இருக்கும். அது எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா கால் வச்சு அது பல்லி மாதிரி. பல்லி மாதிரி இல்ல அது பேர் வந்து ஈல்லே அந்த மாதிரி ஒரு வகை இருக்குது. ஆனா இது என்னன்னு தெரியல. டேய் அது பல்லி மாதிரியே இருக்கும்டா. ஆனா இல்ல ஒரு நிமிஷம். இப்பதான் வந்துட்டு ஒருத்தர் தான் பாம்பு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போனேன். இங்க என்னன்னா அதான் 8 கால் இது 8 12 காலா. 35,000 ரூபாய் அந்த குட்டி. டேய் 35,000 ரூபாய் அந்த மீன். தூக்கி ஏன்னா கடல்ல விடுங்க. ஏய் 35,000 டேங்கோட சேர்த்து 50,000 70,000ன்றானுங்க தெரியுமா மாஸ்டர்? அது ப்ரோ டேங்க்லாம் வந்து நம்மள நிறைய ஏமாத்துறது ப்ரோ. இந்த மிலிட்டரி டேங்க்னு வானுங்க, ஓகேவா? கீழே செட்டப்போட இருக்குன்னு வானுங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல. டேபிள் இருந்து நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர் டேங்க். நீங்க குளத்தூர் போனீங்கன்னா எவ்வளவு பேர் வச்சிருப்பாங்க தெரியுமா கடை? உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ இல்ல இதுல ஹைலைட் நான் வச்சுக்கிற ஃபிஷ் டேங்க் வந்துட்டு
9th சொல்றா படிக்கும்போது வாங்கினது. 9th 8th படிக்கும்போது வாங்கினது. அப்ப யோசிச்சு பாரு, எத்தனை வருஷம் செம்ம ஸ்ட்ராங் இது. ஏன்னா இப்போ வர்றதெல்லாம் வீக்கு, பட்டு பிட்டுன்னு போயிட்டு அதெல்லாம் பழைய பழைய தொட்டி, இது செம்ம ஸ்ட்ராங். ஆனா அதுக்கேற்ற மாதிரியும் நல்ல குவாலிட்டியா தான் இருக்குது. இப்ப நிறைய பிரெயின் வாஷ் பண்றானுங்கடா. என் ஃப்ரெண்ட் எடுத்தானு அது அக்வாரியம், அது அப்படியே ஃபுல் செட் அக்வாரியம். எப்படின்னா மிலிட்ரி, அது வந்து மிலிட்ரி டேங்க் பண்ணுவாங்க. அதுக்கு பாட்டம்ல இருந்து மேல வரையும் உள்ள செட்டப்போட சேர்த்து எவ்வளவுக்கு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன்? எவ்வளோ மிஷின் கிஷின் எல்லாமே சேர்த்து செட்டு 60 ரூபா. தெரியல, செட்டு 60 60. நான் வந்து சொல்றேன், நீ இதுக்கு முன்னாடி மீனும் வளர்த்தது இல்ல, எதுக்கு இது? இதுல இல்ல, என்னைக்குமே நியூட்ரல் டேங்கா இருக்கும்போது வந்துட்டு அது செத்து போனாலும் வலி தெரியுது. ஏன்னா இப்ப ஒரு ஃப்ளவர் ஆனோ அரவானோ வந்துட்டு இருக்கிறதுல பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். வாங்கிட்டு மெயின்டைன் பண்ண முடியாம ஏதாவது பொசிஷன் எடுத்துக்கோங்க, அப்போதான் எரிச்சலா இருக்கும். நம்ம வளர்க்கறது தான் நியூட்ரல் டேங்க்ஸ். இது ஃப்ளவர் ஆன் வச்சிருந்தேன். இதெல்லாம் ஃப்ளவர் ஆன் வந்துட்டு எங்க சோதர் விட்டு நிறைய வீட்டுல வச்சிருந்தோம். அதுவும் இருக்குது. நான் இப்ப இருக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் அலெக்ஸே, ஃப்ளோரான் தான் வந்து ஒரு மாதிரி ஒரு பெரிய பிராண்ட் ஃபிஷ். எங்களுக்கு அது வளர்த்தா பெரிய ஆளு அப்படின்னு நினைப்போம். அது ஹெட் ஆமா, வச்சு இதுல கால்குலேட் பண்ணுவோம். மச்சான் உன் ஃப்ளோர் எனக்கு செம்ம ஹெட்டுடா அப்படின்னுவோம். நாங்க இதுல அதை என்ன பண்ணுவோம், மண்டை வளர்றதுக்கு ஒரு கெமிக்கல் ஊத்துவானுங்க, அது ஒண்ணு. நிறைய இருக்கு ஃபுட்டே. நிறைய இப்பெல்லாம் அட்வான்ஸா இருக்குடா. ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஏத்த மாதிரி ஃபுட் ஆனா வச்சிருக்க. இப்ப லைவ் ஃபீட்லாம் என்ன கேட்டா, பண்றானுங்க. இல்ல இல்ல மாஸ்டர், இதுக்கெல்லாம் விதை போட்டது யார் தெரியுமா? ஃபைட்டர். சின்ன வயசுல, அதாவது ஆமா. ஒரு ஃபிஃப்த் படிக்கும் போது எங்க மாமா பையன் வந்துட்டு 2 3 ஃபைட்டர் வச்சு விளாண்டுப்பான். அப்ப எனக்கும் ஒண்ணு கொடுத்தான். அதான் அப்ப தீனி வந்துட்டு அவனே கொடுத்தான். அதான் அதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் உனக்கு நம்மள. ஃபைட்டரு, எனக்கு வந்து கப்பீஸ். நான் கப்பீஸ் தான் வந்து கப்பீஸ் எல்லாம் அதிகமா இல்ல. அதான் அது பாட்டு எனக்கு குட்டி போட்டுனே இருக்கும். அதான் குட்டி போட்டுனே இருக்கும் கப்பீஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கப்பீஸ். நான் வாங்கி எனக்கு ஃபைட்டர். நான் ஒரு மீன் வளர்த்தா ஆனா அது மீன் இல்ல குட்டி இல்ல போட்டதுன்னா இதுல கப்பீஸ் இல்ல தான் இது அப்படின்னு. இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா, இனிமே ஃபைட்டர் வந்துட்டு இந்த கடையில வந்துட்டு ஒரு கிளாஸ்ல பவுல்ல வச்சிருப்போம். பவுல் கூட இது பாக்கெட்ல வச்சிருப்போம், சின்ன இதுல. ஆனா உண்மையில வளர்க்கும் போது அப்படிலாம் இல்ல. மினிமம் ஒரு அடி தான், ஏதாவது கண்டெய்னரோ இல்ல ஃபிஷ் டேங்கோ அந்த மாதிரி தான் வளர்க்கணும். புரியுதா? இது ஒரு பேசிக் தெரியறதுக்கே எனக்கு 12th அப்புறம் தான் இது தெரிஞ்சது. நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, ஸ்டைலா பவுல்ல வளர்ப்போம், சின்ன பவுல்ல வளர்ப்போம். அதெல்லாம் பண்ணக்கூட செத்துருவேன் சீக்கிரமா. நான் என்ன பண்ணிட்டேன்னா, இல்ல ஹார்லிக்ஸ் பாட்டில் வச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். புரியுதா? 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ம். ஒரு நாள் வந்து பாக்குறேன், மீனை காணோம், எங்க போச்சுன்னு தெரியல. புரியுதா? அப்புறம் ம். அப்புறம் அப்புறம் எங்க அம்மா வந்துட்டு பெருக்கும் போது பாருங்க, ஏன்னா அது கருவாடு மாதிரி மீன் செத்து, சத்தியமா மீன் செத்து ரொம்ப ரொம்ப ஒரு வாரம் ஆகுது போல. அதான் அப்ப எனக்கு மனசு அது. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, இல்ல அப்ப சின்ன இல்லடா, வயசுல எனக்கு இல்ல அப்பெல்லாம் அங்கிள் ஹார்லிக்ஸ் பாட்டில் ஹார்லிக்ஸ். நம்ம வளர்த்துருக்கோம், ஹார்லிக்ஸ் பாட்டில். ஆமாமா, ஆனா அது வளர்க்கக்கூடாது. ஆனா அது சும்மாதான். ஆனா இல்ல, எனக்கு மீன் செத்ததை பார்த்து மனசே கேட்கல அப்பெல்லாம். அதான் என்னடா இது. மீன் பேரு வந்து அக்ஸோலைட்டிஸ். நீ ஏதான் புதுசா என்னமோ சொல்ற, நாங்களும் இத்தனை வருஷமா வளர்த்துருக்கிறோம். மான்சர் இல்ல இல்ல அது அது போட்டோ, ம். இல்ல அது இல்ல இது போட்டோ எடுத்து அலெக்ஸ், போட்டுமா பாக்குறியா? இது ட்ரெண்ட் ஆயிடுச்சு அலெக்ஸ். இந்த மாதிரி எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷை வளர்க்கறதுக்குன்னே ட்ரெண்ட் ஆக்கி அதான் விட்டாங்க. இல்ல இப்ப ஒரு கிரீப்பியா இருக்கிறதெல்லாம் நீங்க ஜாலியா வளர்த்துறீங்க. எனக்கு கேட்டா ஒரு நாள் கையை விட்டு போனீங்கன்னா பொதுன்னு பட்ட பேர். தாலி நீ கட்டுறதுக்கு வரல கூட இருக்கு. ஏதாவது தாலி கட்டுறதுக்கு வரல இரு கூட இரு இல்லாம பாத்துல கூட தாலி கட்டுன்னு சொல்ல போற மான்சரு பேர். இல்ல அலெக்ஸ், முதல்ல அந்த அரவணா ஃபிஷ் வரும்போது கையை விட்டா கச்சிருன்னு பயம்புத்துனானுங்க. அப்புறமா நான் என்ன பண்ணேன், சரி இந்த மீனை வளர்க்கலான்ட்டு வளர்க்க இல்ல ஆரம்பிச்சேன். அங்கிள், ஒரு நிமிஷம். இதே கொழுப்புல நான் ஃபிளவர் ஆன்ல தொட்டில கையை விட்டேன் தெரியுமா? 2 கோடு விரல்ல, 2 கோடி மவன ரத்தம் ஊத்துது. எங்க பெரிய இது ஹைலைட் என்னன்னா, எனக்கு சத்தியமா சொல்றேன், என்னைக்குமே வீட்டுல நம்ம எனக்கு அந்த மான்ஸ்டர் மீன் கச்சது கூட எனக்கு வலிக்கல பெருசா. அது தொட்டியில எதுக்கடா கையை விட்டேன்னு அச்சாங்க போற அடியே. ஏன்டா இதுக்கு மீன் கிட்டாதான் இதுக்கு நான் 10 மணி நேரம் கையை கூட விட்டுறேன்னு பண்ணா, எத்தனை கடி வேணா வச்சுக்கணும். அதான் என் வீட்டுல திட்டுவாங்க. நான் அரவணா கை வச்சிருக்கேன்டா, எனக்கு அந்த மாதிரி அந்த ஃபீல் பண்ணதில்ல. இல்ல அதே மாதிரி அங்கிள், இப்ப என் நீ வீட்டுல இல்ல ப்ரோ ஃப்ளோரான் நீங்க இருக்குல்ல, எல்லாம் 2 டைப் அடிச்சது இல்ல. ப்ரோ. நீங்க வந்து ரொம்ப பெட்டா சின்ன வயசுல இருந்தே உங்களை நல்லா விஷுவல் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து சில மீன் வந்து பசி. இப்போ அவன் சொன்ன ஒரு அலகேட்டர் ஃபிஷ் நான் கதையை சொல்றேன். நான் சொன்னேன், நீங்க 2 நாள் ஃபீட் பண்ணலன்னு வச்சுங்க அலகேட்டருக்கு, அது மட்டும் ஃபுல் பசில இருந்துச்சுன்னா ஓனராது எவனாவது நீங்க ஃபுட் எடுத்துட்டு போனீங்கன்னா ஃபுட் தாண்டி உங்க கையை கடிக்கும், எகிரி கை கடிக்கும். எகிரி அடிக்கும், தண்ணிக்கு மேல இல்ல வந்து அது எகிரி சொன்னே அடிக்கும். கிடையாது. அரவணா அது வேலை பண்ணோம். அவனை அரவணா அதை தெரிச்சு விடும் தண்ணிய. நான்லாம் வந்து ம்.
அந்த நான் சின்னதா இந்த பிரானை கட் பண்ணி வச்சிருப்பேன், ஈரல் கட் பண்ணி வச்சிருப்பேன். ஆமா அது அது தெரியாதா? இல்ல இதுல இந்த அரவானா அதுக்கு ஃபிளவரான கூட பரவாயில்ல. இந்த அலிகேட்டர் ஃபிஷ் அந்த மாதிரி இந்த மாஸ்டர் ஃபிஷ் எல்லாம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் வந்துட்டு கறி தான் போடணும் தெரியுமா? நீ ஒரு ஆமா சிங்கம் புலி வளர்க்குற மாதிரி தான் இதுதான் நீ கறி இதுதான் லைவ் ஃபீட் போடணும். ஏதாவது பண்ணலாம் அலெக்ஸ். ஃபார் ம். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ம். அது என்ன சொல்லக்கூடாது இந்த வீட்டுல வேர்டு. வீட்டுல பல்லி கடை எடுத்து போட்டுல. அப்படி இல்லடா, இன்னொரு லைவ் ஃபிஷ்ஷை ஃபீட் பண்ணலாம், பண்ணுவானுங்க. ஆமாமா நான் தெரியும் பார்த்திருக்கேன். தெரியும். கோல்டு ஃபிஷ் எல்லாம் பண்ணுவானுங்களே அதெல்லாம் என்ன இருக்குது? அதான் அந்த எல்லாருக்கும் நேம் தெரியும். இல்ல நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. ஏன்னா கடையில இல்ல நானே நான் பார்ப்பேன். நிறைய அப்பா இல்ல அப்பாவியா இருக்கும் பார்த்தா. கோல்டு ஃபிஷ்ஷை தூக்கி போடும் அந்த மீனுக்கு தான். அது பாட்டுக்கு கிளப்ல இருக்கும் சாப்பிட்டே இருக்கு. நானு அதாவது 2 அரவணா வளர்த்து 2 அரவணா போயிட்டு ரெண்டாவது ஃப்ளோரான் இப்போ வளர்த்துனுக்குறேன். நான் இது 4 மீன் வளர்த்துட்டேன். ஆனா இல்ல எக்ஸாக்ட் உண்மைனா எத்தனை மீன் வளர்த்தாலும் ஏதாவது ஒரு ஃபைட்டர் வாங்கி வளர்க்கணும் தான் எப்பவுமே நான் பண்ணிருப்பேன். இப்பவே தான் பண்ணுகிறேன். ஆனா ஃபைட்டர் வந்துட்டு அது லைஃப் ஸ்பேனே வந்துட்டு என் கூகுள்ல கூட போட்டு பார்த்தாலும் 5 வருஷம் கூட தாங்காது. 4 வருஷம் இருக்கும். அதான் ரொம்ப பாத்துக்கிட்டா நல்லாதான் அசால்ட்டா பாத்தீங்கன்னா 2-3 வருஷம் இருக்கும். 2 வருஷம் 3 வருஷம். ஆனா ஃபைட்டர் பெரிய டேங்க்ல வச்சு அது நல்ல மூவ்மெண்ட் சூப்பரா இருக்கும். ஆனா யாரும் இல்ல வைக்கிறது பெரிய இல்ல. அது பெரிய டேங்க்ல வைக்கலாம். நீ ஆர்வ கலர்ல போயிட்டு போன ஃபிளவரானு கூட விட்டனத்துக்கு அதான் ஃபைட்ரானா அது முடிஞ்சிடும். ஊன்றது. அலெக்ஸ் நீ தாய்லாந்து ஃபைட்டர்ஸ் ட்ரை பண்ண அலெக்ஸ். உனக்கு அப்படி ஃபைட்டர்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா? இல்ல இம்போர்ட்டட் அதெல்லாம் ஓகே தான். இல்ல இதுல ஹைலைட் என்னன்னா ஊர்ல கிடைக்குது அலெக்ஸ். நான் கொளத்தூர்ல வந்து போய் பார்த்தேன்டா. ஆமா ஒரு நாள் தெரியாதா? இல்ல ஃப்ரெண்டு கூட குளத்தூர் போலாம் தான் இருக்கேன். அது விங்குடா. நம்ம ஊர் ஃபைட்டருக்கு எப்படி இருக்கும்? இது என்னடா அவ்வளவு பெருசா இருக்கு, செம்மையா இருந்துச்சு பாக்கவே. இதுல இன்னொன்னு இல்ல அதுக்கு பேர் தான் இல்ல மேக்ஸிமம் குட்டியா தான் பெட்டா ஃபிஷ் 200 ரூபாய். இல்ல அது பீட்டா பெட்டா இல்ல ப்ரோ. பீட்டா 200 ரூபாய் 300 ரூபாய் ப்ரோ. அவன் சொன்னது எவ்வளவு தெரியுமா? 6000 ரூபாய் ப்ரோ. ஆமா இல்ல இம்போர்ட்டட் ரூபாவா? ஆமா இம்போர்ட்டட் 6000 ரூபாய் ப்ரோ அந்த ஃபிஷ். நாங்க ஷாக் ஆயிட்டோம். ஆனா உண்மையா ஒரு நிமிஷம் இல்ல அங்கிள் இல்ல இப்ப அந்த ஃபைட்டர் எல்லாம் எப்படித்தமா இருக்கும்? இல்ல இந்த கொரியன் படத்துல சில ஹீரோயின் எல்லாம் எப்படி ஒரு ட்ரெஸ் காஸ்டியூம் வித்தியாசமா இருக்கும், அழகழகா அந்த மாதிரி ரக்கா இருக்கும். அதுக்கு அப்படியே ஆடிக்கினே வரும். பயங்கர பெருசு ப்ரோ. ஆனா நீ ஆக்சுவலா நான் பார்த்த வரையும் ஃபைட்டருக்கு வந்து டெய்ல்ல இருக்கும் நிறைய இது பெருசா இருக்கும். பார்த்தா இது விங்ல இருந்தே பெருசா இருக்கு. விங்கே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்கு. அதுவும் நான் பார்த்த கலர் வந்து பாத்தீங்கன்னா பியூர் ஒயிட். செம்ம அழகா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இல்ல கிங் மான்ஸ்டர் பஸ் எல்லாம் பேசத பார்த்தா ஒரு நாளைக்கு நட்சத்திராம வளர்க்குறன்ற பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் ஆயிட்டு உள்ள போகுது பேரு. ஏண்டா இப்பெல்லாம் பேர்ட் தெரியல. நீ இது வளர்க்கக்கூடாது, அலெக்சாண்டர் வளர்க்கக்கூடாது தெரியல. அது புரியல. அலெக்சாண்டர் சொல்லிட்டு ஒரு பிரீட் இருக்கு தெரியல. இல்ல மாமையா என்ன பேர்டா? நம்ம இது ரோபோ சங்கர் அரெஸ்ட் ஆன ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓ அது வந்து நம்ம ஊர் பறவை தான் அலெக்ஸ். நம்ம அந்த பச்சைக்கிளி தான். பச்சைக்கிளிலே அது அலெக்சாண்டர் சொல்லிட்டு எக்ஸாக்ட் நேம் அலெக்சாண்டர் ஏதோ சம்திங் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அதை வளர்க்கக்கூடாது. அது வந்து தடை செய்யப்பட்டது. வீட்டுல வளர்க்கக்கூடாது அப்படின்ட்டு ரூல் இருக்கு. நடுவில் ரோபோ சங்கர் கூட ஃபைன் போட்டாங்க ஞாபகம் இருக்கா? வீட்டுல கிளி வளர்த்து அந்த பேர்டு அது. அதெல்லாம் இது பரவாயில்ல. ஒரு நியூஸ்ல கூட சொல்லியிருந்தான். அதான் போலீஸ்காரன் வந்துட்டு புஷ்டான் என்ன பண்ணாலும் செடி வளர்த்துருக்கிறேன். அவன் சொல்றான் எனக்கு தெரியாது, நான் ஏதோ கடையில வாங்கும்போது தெரியாது. ஆமா தெரியாதா? கடையில வாங்கும்போது தெரியாம வந்துச்சு, நான் எல்லாத்தையும் வதச்சிட்டேன். பார்த்தா கஞ்சா செடி வளர்த்து வச்சுக்கிறேன். டேய் அந்த கதைக்கு இது அதாவது தெரியாம கிளி வளர்த்துட்டேன். ஏன்டா இது தெரியாதாடா உனக்கு? தான் ராரா வாங்கிட்டு வந்தேன். ஆனா இல்ல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. இல்ல மான்ஸ்டர் ஃபிஷ் எல்லாம் எனக்கெல்லாம் ஆசைக்குது இந்த மாதிரி அலிகேட்டர் இதெல்லாம் வளர்க்கணும். ஆனா இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா நான் இருக்கிறதுல ரிச்சஸ்டா இருக்கணும். புரியுதா? இது ஏன் ரிச்சஸ்ட்னா அதுக்குன்னு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டணும். சத்தியமா தான் உண்மை. பிளேஸ் இருந்தா ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டணும், ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி கட்டணும். அந்த மாதிரி கட்டினா மட்டும்தான் அந்த மாதிரி மீனை வளர்க்கணும். தவிர தொட்டியாவது ஏன் பாண்டு கூட வளர்க்க மாட்டேன். இந்த மோட்டார் ரூம் மாதிரி இது பாண்டு அதில் கூட வளர்க்க மாட்டேன். என்ன கேட்டா இவனுக்கு பண்ற தப்பெல்லாம் அதை கூட பண்ண மாட்டேன். அதான் சொல்றேன். இந்த மாதிரி ரேஞ்சில் இவனுங்க ஆசைப்பட்டு ஏதோ யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்து ஃபிஷ் டேங்க்ல கொண்டு போய் விடுவானுங்க கேட் ஃபிஷ். ஆனா கேட் ஃபிஷ் கொண்டு போய் தான் பைத்தியங்க. ஆனா மெரைன் டேங்க் ஃபிஷ் வந்துட்டு ஆசை. ஆனா அதெல்லாம் ரொம்ப ரேரு. க்ளோன் ஃபிஷ் இல்ல அதெல்லாம் இல்ல அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப இதுவா இருக்கும். ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ குளத்தூர் போ, ஓகேவா? நான் வேணா நம்பர் வாங்கி கொடுக்குறேன். மெரைன் டேங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்களா யூஸ்டு மெரைன் டேங்க்ஸ்னு இருக்கும் தெரியுமா? பட் ஆனா வந்து நீ பாத்தீங்கன்னா யூஸ்டு மாதிரியே தெரியாது அலெக்ஸ். செம்ம புதுசா இருக்கும். அதுவும் லக்கா இருந்துச்சுன்னா இல்ல உட்ல இருக்கும். இந்நேரம் வந்துட்டு சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தா இந்த மீன் தொட்டிக்குள்ள நம்ம போயிருப்போமா? எல்லாரும் சொல்லிதான் இது
தூக்கி போட்டு சங்கில மெரியணும்டா. அதான் டிஎல் வேணா அடிக்கிறனா கூட சிஎஸ்கே போட்டு மெரியடா. அதான் இந்நேரம் ஜெயிச்சு இருந்தாதான் அது எப்படின்னா தான் அலெக்ஸ் இவன் ஒழுங்கா அலெக்ஸ் எழுதி இருந்தா நான் பாஸ் ஆயிருப்பேன்ற மாதிரி. ஏய் 7வது ஓவரே நான் வெளில வந்துட்டேன்டா, ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் வெளில. இல்ல நான் சிஎஸ்கே ஆடும்போது ஃபுல்லா பார்த்தேன். டார்கெட் தெரியும் போதே நான் அப்பயே ட்வீட் போட்டேன் அதான் ஜெயிப்போமான்ற மாதிரி. எல்லாரும் தான் மேக்ஸிமம் கமெண்ட்லாம் வந்துட்டு தோத்துருவோன்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில பேர் அதான் ஜெயிச்சிடலாம். ஆனா என் மைண்ட் என்ன தோணுச்சுன்னா, ஒரு 10 ஓவர் போட்டோம் குமாரன்ற மாதிரி இருந்தது. ஆனா அவனுக்கு தெரிஞ்சிச்சு 10 ஓவர் நான் 15லயே முடிச்சு விட்டானுங்க டோட்டலா. கம்முன்னு இருந்தேன் ப்ரோ, அதனால தான் ப்ரோ நானும் கம்முன்னு இருந்தேன். ஆனா மான்ஸ்டர் இவனுங்க பேச தெரியல. தோனி போயிட்டா பார்க்க கூட மாட்டானுங்க, இதான் உண்மை. தோனி இருக்கும்போதே பார்க்க மாட்டோம். தோனி ப்ரோ தான் சத்தியமா. ப்ரோ கேக்குதா கேக்குது. ப்ரோ? நான் பஞ்சாப் ஃபேன் ப்ரோ. நானு பஞ்சாபுக்கு எப்படி ப்ரோ ஃபேனா இருக்கேன்? நான் அந்த ஆடம் கில்க்ரிஸ்ட் ஃபேன் ப்ரோ நானு. ஓஹோ, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்க. அப்போனா நீங்க வந்து இதுக்கு சன்ரைசர்ஸ்க்கு தானே ஃபேனா இருந்திருக்கணும். ரூல்ஸ் படி பார்த்தா அங்கதான் டெக்கன் சார்ஜர்ஸ் அப்படி நான் சொல்லிட்டா. டெக்கன் சார்ஜர்ஸ்ல வந்து அவர் வந்து கேப்டன் வந்து கப்பச்சு கொடுத்தாரா. அதுக்கப்புறம் 2011 வந்து அவர் வந்து பஞ்சாப் கிங்ஸ் போனாரா. லாஸ்ட் வந்து 2000 அப்ப அப்புறம் நான் ஆக்சுவலி பேசிக்கலி ஆஸ்திரேலியா ஃபேன். நானு எனக்கு டெக்கன் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகே 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 விடுங்க ப்ரோ, கிரிக்கெட்டை பத்தி ஏன் ப்ரோ பேசி புண்படுத்துறீங்க? அப்படி இல்ல ப்ரோ, எனக்கு ஓகே. எனக்கு இன்னைக்கு சிஎஸ்கே அது எம்ஐ மேட்ச் வந்து கூட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு லாஸ்ட் டைம் கூட அவங்க அடிச்சிட்டாங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தோத்துட்டோம். ஆனா நான் ப்ரோ சிஎஸ்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த நானு. மாதிரி விஷயத்துல இல்ல நைசில் பவுடர் வாங்கிக்கங்க, எல்லா இடத்துலயும் போட்டு தூங்கிருங்க, அவள்தான் சில்லுன்னு இருக்கும். அப்படி இல்ல ப்ரோ, நான் வந்து இன்னைக்கு என்ன தெரியுமா நினைச்சேன். இன்னைக்கு சரி ஒண்ணு பஞ்சாப் கெலிக்குது, ஆர்சிபி கெலிக்குது. ஏன்னா முந்தா நேரத்து பஞ்சாப் கெலிச்சிச்சு, ரொம்ப குஷி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து பஞ்சாப் கெலிக்குது இல்ல ஆர்சிபி. பஞ்சாப் கெலிச்சா கூட ஒன்னும், ஆர்சிபி கெலிச்சிச்சு. ஆனா மும்பை சிஎஸ்கே மேட்ச்ல வந்து சிஎஸ்கே கெலிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் நான். இருக்கிறது உண்மை சொல்லிடுறேன் ப்ரோ. நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், நாங்களே மோசம் போயிட்டு உக்காந்துக்கிறோம், புரியுதா? அது எப்படி தமாக்குது, இதுல பிரேக்கப் ஒருத்தன் உட்காந்துப்பான், அவன் ஃப்ரெண்டு வருவான் பாத்தியா, மச்சான் என்னடா எப்படி லவ் பண்ணதுதான். ஏன்னா என்னைக்குமே பிரேக்கப் ஆறவன் கூட அவன் டக்குன்னு சரியாயிடும். நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்திருக்கேன். ஒருத்தன் ஃப்ரெண்டு பிரேக்கப் ஆயிடுச்சு, இன்னொருத்தன் இருக்கான், நான் கண்ணு எதிர்க்க பாக்குறேன், அவன் பேசுற பேச்சு எப்படி தமாக்குது மாஸ்டர். டேய் மச்சான் என்னடா எப்படி இந்தடா நீ, அதான் நான் டேய் அவனை விடேன்டா, என்ன சத்தியம் பக்கத்துல உட்காந்துக்கிறேன், டே விட்றா அதெல்லாம் சரிடான்றான் இவன். டேய் என்னடா உனக்கு என்ன தெரியும், அவன் எப்படி லவ் பண்ண தெரியுமான்றாதான். டேய் நான் பக்கத்துலதான் சூப்பர்ரா. அதான் எனக்கு என்னன்னா இவன் பேசுற பேச்சுல அவன் இன்னும் 10 வருஷம் தான் இதோட போல, அந்த மாதிரி ஒரு. நம்ம சும்மா இருந்தா கூட இவனுங்க நம்மள பில்டப் பண்ணி வெறுப்பேத்தி. அதான் இதுல இதுல எவன் பேச்சவனா நம்பலாம், இதுல ஒருத்தன் பேச்சு இருக்கு என்ன தெரியுமா, ஏ மச்சான் அந்த பொண்ணு ஒண்ணு தாண்டா பாக்குது அப்படின்னுவான். அதுலதான். ஆனா இதுல நான் நம்பல அப்படின்னா நானாவது சும்மா டெஸ்ட் பண்ணுவேன், புரியுதா? ஆனா இதுல சில பேர் நம்பின்னு காலேஜ்ல எத்தனை பேர் ஏமாந்தானுங்க இதெல்லாம் பாத்துருக்கேன். ஏன் ட்விட்டர்ல எடுத்து போமே, ட்விட்டர்ல இப்ப ஒரு சில பொண்ணுங்கலாம் நம்ம கிட்ட பேசுவோம் பழகும், இதெல்லாம் இருக்குங்க. நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். ஏன் அந்த இப்ப நல்லா ஒரு பொண்ணு நல்லா பேசுதுன்னு நீ நைட் செட் பண்றேன்னு எடுத்துக்கேன். நான் நீவே சொல்றேன், ஆன்லைன் லவ்ன்றது தப்பு கிடையாது. ஆனா ஆன்லைன்ல லவ் பண்ணிட்டு ஆன்லைன்ல நீ வந்துட்டு கமிட் ஆயிட்டு ஆஃப்லைன்ல லவ் பண்ணு, புரியுதா? அதுதான் லவ். ஆனா இவனுக்கு என்னத்த பண்றானுங்க, கப்பல் டிபி வச்சுக்கிறானுங்க, இங்கேயோ குடும்பம் நடத்துறானுங்க, அதுவும் விஜய் கிஸ் அடிக்கிறது இவனுங்க போட்டு இவனுங்க நினைச்சுக்கிறானுங்க நான் தாண்டா கிஸ் அடிக்கிறேன். அதான் நான்லாம் இதெல்லாம் பார்த்துதான் உட்காந்துருந்தேன். அதான் கடைசியில பார்த்தா வருது பிரேக்கப். இதேடா நீ பண்ணது ஒரு லவ், இது ஒரு பிரேக்கப். சத்தியமா ஆன்லைன் லவ்வுக்கு எல்லாம் பிரேக்கப் எல்லாம் சொல்லுவானுங்க, ஆனா மனசாட்சி இதாடா. அப்ப ஆஃப்லைன்ல இவனுக்கு என்னதான் அதான் பைத்தியக்காரனு. அவனுக்கு கிடைச்சதா அந்த லவ், அந்த லவ்வும் போச்சுன்னா என்ன பண்ணுவான்? ஆனா